டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் உலக அளவில் இயக்குனர்களின் கோட் என கொண்டாடப்படும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கியுள்ள படம் தான் டிஸ்க்ளோசர் டே. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் கதாநாயகன் பேர் டேனியல் கெல்னர். இவர் ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய ஒரு புலனாய்வு அமைப்பு மாதிரி ஒரு நிறுவனம். நம்ம ஹீரோ டேனியல் கிட்ட ஒரு சீக்ரெட்டான டேட்டா, முக்கியமான விஷயம், சில வீடியோஸு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைங்கன்னு உயர் அதிகாரிகள் சொல்ல, இது பத்திரமா வைக்க வேண்டிய விஷயம், இன்ஃபர்மேஷன் கிடையாது, மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ தான் மக்கள் கேர்ஃபுல்லாக விழிப்புணர்வாக இருப்பாங்க. நான் இந்த தகவலை, இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்னு அந்த செக்யூர்டான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை திருடிக்கிட்டு ஓடி வர்றாரு. இதை தெரிந்து கொண்ட அந்த கம்பெனியோட உயர் அதிகாரி, இவனை விடக்கூடாது, இந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போய் சேர்ந்து விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி டேனியல் கெல்னரை உயிரோடைய பணமாவோ பிடிங்க, அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, இதுக்காக எத்தனை போலீஸு மிலிட்ரி வேணாலும் கூப்பிட்டுங்கன்னு உத்தரவு போடுறாரு. ஹீரோ டேனியல் கெல்னர் அவரோட காதலியையும் அழைச்சிக்கிட்டு ஓடுறாரு, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. இவங்க ஒரு டீமு துரத்திட்டு போகுது. கவர்மெண்ட் டீம் தான், இன்று கவர்மெண்ட்டோட புலனாய்வு துறை, அந்த மாதிரி ஒரு டீமு போலீஸையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு சைடில் படத்தோட கதாநாயகி ஒரு நியூஸ் ரீடரு, ஒரு சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க. அதுவும் வெதர் ரிப்போர்ட்டு, வானிலை அறிக்கை வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க. கதாநாயகிக்கு திடீர்னு ஒரு பவர், ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி உணர்றாங்க. அந்த பவர் தனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல அவங்களுக்கு. கதாநாயகி எமிலி பிளான்ட்டு திடீர்னு தனக்கு தெரியாத மொழியெல்லாம் சரளமாக பேசுகிறாங்க. அதோடு ஜோசியக்காரன் மாதிரி மற்றவங்களை கண்களை பார்த்து என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எமிலி பிளான்ட்டுக்கு தன்னுடன் யாரோ கம்யூனிகேட் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட கவர்மெண்ட்டு இன்டெலிஜென்ஸ் டீமு எமிலியை அவங்கள பிடிக்கணும், அவங்க எந்த செய்தியும் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு எமிலி அப்புறம் டேனியல் கெல்னர் 2 பேரையும் வெளியில் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் உலகத்தில் பெரிய குழப்பம் வந்துடும், மக்கள் பீதி அடைஞ்சிடுவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஹீரோ கையில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான வீடியோ மற்றும் டிவைஸு, இதையெல்லாம் கைப்பற்றிய தீரணும்னு மிலிட்ரி போலீஸ் ஒரு புறம் துரத்துது. எமிலி கெல்னர் இருவரையும் சேர்த்தே போலீஸ் துரத்த, இருவரும் தங்களின் நோக்கங்களை நிறைவேற்றினார்களா என்பதே மீதி கதை. இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த ஜுராசிக் பார்க், இந்தியானா ஜோன்ஸ் போன்ற பல அற்புத படைப்புகளை கொடுத்தவர். ஹாலிவுட் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர். பல வருடம் கழித்து ஏலியன் கான்செப்டோட மீண்டும் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஹாலிவுட்டில் ஏலியன்கள் அல்லது வேற்று கிரகவாசிகள் என்றாலே பூமிக்கு ஆபத்து விளைவிப்பவர்கள், நகரத்தை அழிப்பவர்கள் என்ற ஒரு பொதுவான பிம்பம் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கமான பாணியை பின்பற்றாமல் அதை உடைத்து வேற்று கிரகவாசிகளின் வருகையை, உலக அளவில் மனிதர்களுக்கு இடையேயான உறவுகள், உளவியல்கள், மாற்றங்கள், மனித நேயத்தின் பின்னணியில் யதார்த்தமாக பேசியுள்ள படம் தான் டிஸ்க்ளோசர் டே. ஏலியன்கள் பூமியில் இறங்கும் அந்த குறிப்பிட்ட டிஸ்க்ளோசர் டே அன்று மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை இயக்குனர் மிகவும் நுணுக்கமாக பேசியுள்ளார். ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான பாசம், அண்டை வீட்டாருடன் உள்ள பிணைப்பு என மிக ஆழமான மனித உணர்வுகளை ஏலியன் வருகையுடன் இணைத்து மனதை தொடும் வகையில் படமாக்கியுள்ளனர். முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நடிகர்களின் அசாத்திய நடிப்பு படத்திற்கு பலம். உண்மை ஒன்றை உலகத்துக்கு சொல்ல நடக்கும் போராட்டமே படத்தின் ஒன்லைன். தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் டீம் கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கு. ஜானஸ் கம்னிஸ்கி அவர் தான் ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. படத்தின் பரபரப்பை பார்வையாளர்களுக்கு
பரபரப்பு குறையாமல் கடத்துகிறது. ஜான் வில்லியம்ஸ் பின்னணி இசை படத்தின் மர்மத்தை கடைசி வரை தக்க வைத்தது பெரிய பலமாக இருக்குது. அவரோட மியூசிக்கு விசுவலாக படத்தில் குறை எதுவும் இல்லாமல் இருக்க விஎஃப்எக்ஸ் குழு கடுமையாக உழைச்சிருக்கு. மனிதர்களுக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சம் சொந்தமா என்றுதான் இப்படம் முன்வைக்கும் கேள்வி. மனிதர்களுக்குள்ளேயே பிரிவினையை கடைபிடிக்கும் மனநிலைக்கு எதிராக அழுத்தமாக பேசியிருக்கிறது படம். இந்த படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால், வழக்கமான விறுவிறுப்பான ஸ்பில்பர்க் படத்தை பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். ஸ்பில்பர்க் படத்தை பார்க்க நினைப்பவர்களுக்கு திருப்தியை கொடுக்காமல் போகலாம். படத்தின் முதல் பாதி முழுக்க பல விஷயங்கள் நடந்தாலும் முதல் பாதி முழுக்க முழுக்க வசனங்களாலேயே நிரம்பி இருக்கு. சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. இரண்டாம் பாதி துவங்கினதுலேருந்து விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் கிளைமேக்ஸ் வரை கொண்டு போயிருக்காங்க. இதுவரை ஸ்பில்பர்க் படங்களை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்டீவன் ஸ்பில்பர்க் படம் நான் நிறைய விரும்பி பார்த்துருக்கேன், அவரோட எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சுமாரான படமாக தான் தெரியும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.